9th சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் ஏ மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆஃப் 3ல் லேண்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு எஸ் எழுதிக்கணும். ஸோ எஸ் எழுதினா தான் என்ஆஃப்எஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 8 வரைக்கும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் வந்துட்டு எவ்வளோ, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்குது. ஸோ n(s) = 8. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்காங்க, அடுத்து இதை எழுதிக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு let E be the spinner will not land on a multiple of 3. ஓகேவா? ஸோ அப்படியே தான் கொஷினில் இருக்கிறது அப்படியே தான் எழுதுகிறேன். ஆனால் என்ன எழுதிக்கிறேன், let E அப்படிங்கிறத ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி எழுதினா தான் நீங்கள் ஈக்கு பதிலாக தான் இதுக்கு பதிலாக தான் நம்ம ஈங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இதை எழுதுகிறோம், மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ அப்போ E = என்னது, நாட் மல்டிபிள் ஆஃப் 3யா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ மல்டிபிள் ஆஃப் 3 வந்துட்டு என்னது, 3யும் 6ம் தான் மல்டிபிள் ஆஃப் 3 இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இது எத்தனை நம்பரு, 2 நம்பரா? ஸோ அந்த 2 நம்பர் அந்த டோட்டல் 8லேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் மல்டிபிள் ஆஃப் 3 வந்துட்டு என்னென்ன, 3யும் 6மா அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதாவது 1 2 4 5 7 8. ஸோ டோட்டல் நம்பர் எவ்வளோ, 6. ஸோ அதனால் 6 போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ n(e) = எவ்வளோ, 6. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்முலா என்னது, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ P(e) = n(e) / n(s). ஸோ n(e) எவ்வளோ, 6. ஸோ 6 / 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 4 2s are 8. ஸோ த ஆன்சர் இஸ் 3/4. ஓகேவா? புரிஞ்சதில் இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.